என் ஃப்ரெண்டு ஒரு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதில பெர்ஃபெக்ட்டா இருக்கிறத பத்தி, ஹானஸ்ட்டா இருக்கிறத பத்தி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. பெர்ஃபெக்ஷன் அடுத்தவங்கள இன்ஸ்பயர் பண்றதுக்காக இருக்கிறது. நமக்கு பெர்செப்ஷனா இல்ல இந்த விஷயத்த பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் வந்து நம்மள கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, அத நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்மளோட ட்ரைங் டு பி ஹானஸ்ட் டு செல்ஃப் இஸ் பெர்ஃபெக்ஷன். நமக்கு நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கிறதுன்றது, நமக்கு நம்ம ஹானஸ்ட்டா இருக்கிறது தான்ற மாரி ஏஐ கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். நீங்க பாருங்க, எக்ஸ்டர்னல் பெர்ஃபெக்ஷன்ன்றது ஒரு இல்யூஷன் தான். அதுக்காக நம்ம ட்ரை பண்ற விஷயம் நிரந்தரமா நம்மளோட இம்பாக்ட்ட தருமா நம்ம கேரக்டர்ல, பிஹேவியர்லனா அது தர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. அதுவே நம்ம இன்டர்னலா அலைன் ஆயிட்டோம்னா, நம்மளோட ஹானஸ்டி, நம்மளோட பெர்ஃபெக்ஷன நோக்கி நம்மள கூட்டிட்டு போறதுன்றது நம்ம பார்க்க முடியும். இது தமிழ்லயும் பார்க்கலாம். நம்ம மத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக பெர்ஃபெக்ட்டா இல்லாம, நம்ம நேர்மையானவராக இருந்தா போதும். தன்னிடம் நேர்மையாக இருப்பதே உண்மையான பெர்ஃபெக்ஷன். நம்மகிட்ட நம்ம நேர்மையா இருக்கிறதுன்றது எவ்வளவு முக்கியமான விஷயம். வெளிப்புற பெர்ஃபெக்ஷன்ன்றது ஒரு தோற்றம், ஒரு இல்யூஷன்ன்றது நம்ம பார்த்தோம். தவறு இல்லாமல் இருக்க வேண்டும். எல்லா நேரமும் ஸ்ட்ராங்காக தோன்ற வேண்டும். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்பட வேண்டும்ன்ற மாரி எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் போகுது. ஆனா தன்னிடம் ஹானஸ்ட்டா இருக்கிறதுன்றது, உங்கள் உணர்வுகளை தெளிவாக நம்ம பார்க்குறோம். இன்டர்னலா நம்ம பார்க்குறோம். அதாவது அடுத்தவங்கன்ற போது 5 சென்ஸால பார்க்குறோம். நம்மள நம்ம பார்க்கணுன்ற போது அப்சர்வரா இருந்து நம்ம உயிரால நம்மள பார்க்குறோம். உயிரிலேயே நிலைத்திருத்தல்ன்றது மாரி இது நடக்குது. உயிர் புலன்கள் மூலியமா வெளியில செயல்படும்போது தான் அது மனமா விரியும். இங்க உயிரிலேயே நிலைத்திருக்கும்போது டீப்பான ஃப்ரீக்வன்சிக்கு போகும். நம்மளோட ஹானஸ்டியை ட்ரை பண்ணும்போது பெர்ஃபெக்ஷன் உள்ள இருந்து பெர்ஃபெக்ட்டா வரும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அலைன்மெண்ட்டோட நம்ம சிந்தனையை பார்க்குறோம், உணர்வுகளை பார்க்குறோம், மறைக்க முயற்சி செய்யறதில்ல. உண்மையை ஏத்துக்கிறோம், நம்ம சிந்திக்கிறோம். உணர்வு அப்போது அலைன்மெண்ட், சிந்தனைக்கும் உணர்வுக்கும் உடலுக்கும் செயலுக்கும் அலைன்மெண்ட் உருவாகுது. ஒரே கோட்டில் இருக்கிற நிகழ்ச்சி நடக்குது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம அப்சர்வராக இருந்து பார்க்கும்போது அது தெளிவாக நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் போது, தெளிவாக பார்க்கும்போதே தவறு தானாகவே சரியாகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அந்த கரெக்ஷன் தானாகவே நடந்துடும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுதான் அப்சர்வர் எஃபெக்டில் இருக்கிற ஒரு சாட்சி பாவத்தில் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தானாகவே கரெக்ட் ஆகிறதையும் நம்ம சேர்த்து பார்ப்போன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். லைஃப்பில் நம்ம இதை பார்த்துக்கிட்டே இருந்தால் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன்ன்றது மற்றவங்களுக்காக கொஞ்ச நேரத்துக்கு நம்ம புலன்கள் மூலயமா பார்த்து, புலன்கள் மூலயமா அடுத்தவங்கள கட்டுப்படுத்த நினைக்கிறது, அவங்களுக்குள்ள ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ண நினைக்கிறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறப்போ, நம்ம அந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால உபயோகம் இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுட்டு, நம்ம முழுமையாக உபயோகம் இருக்கிற ஒரு விஷயத்த செய்கிறத நோக்கி நம்மளோட உயிராற்றலை செலவு பண்ண முடியும். எக்ஸ்டர்னல் வேலிடேஷன், பயம், பதட்டம், ஆங்ஸைட்டி இதெல்லாம் வந்து நம்ம பர்செப்ஷனுக்கான விஷயத்த பாதிக்கும். நம்மளோட ட்ரூத் கிட்ட போகிற விஷயத்த பாதிக்கும். அதை விட நமக்குள்ள பர்ஃபெக்டாக நமக்கு ஹானஸ்டியாக இருக்க முயற்சி பண்ணுறப்போ நம்ம ட்ரூத்தை நோக்கி மூவ் பண்ணுவோன்றதை புரிஞ்சுக்க முடியும். இது உங்களுக்கும் புரியும்னு நம்புகிறேன். நன்றி.